பொன் வில்சன், அதிமுக இன்னைக்கு ஆட்சியில் இல்லை, நாங்கள் அதனால எதிர்க்கலை எங்களுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். இன்னைக்கு விஜயுடைய ஸ்பீச்சாக இருக்கட்டும், ஆதவர்ஜுனாவுடைய ஸ்பீச்சாக இருக்கட்டும், பிகே உடைய ஸ்பீச்சாக இருக்கட்டும், அதில் அதிமுக மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் எந்த இடத்துலையும் நம்ம டச் பண்ணலை. டைரக்டாகவும் இவங்களையும் அட்டாக் பண்ணணும், ஆனால் அவங்கள டச் பண்ணக்கூடாது, இவங்களை அட்டாக் பண்ண மாதிரியும் தெரியக்கூடாது. அப்படியான ஒரு ஸ்பீச்சாக இருந்ததை பொன் வில்சன் எப்படி பார்க்கிறார்? இல்லை, அதிமுகவை அவங்க அட்டாக் பண்ணலன்றது நல்லா தெரியுது. அது அதுக்கு ஒரு பொருத்தமான காரணமும் சொல்லலாம். ஏன்னா ஆட்சியில் திமுக இருக்கிறது, அங்கே பிஜேபி இருக்கிறது. இப்போ ரெண்டாவது விஷயம் அதை ஒன்று பெருசாக எடுத்துக்கலை. எப்படின்னா, பேர் சொல்லாமல் பேசுகிறாரா அப்படின்றது மேடை பேச்சுக்கே சில பேருக்கு இருக்கிற ஒரு கலாச்சாரம். அப்படின்னா பேரை குறிப்பிடாமல் ஆனால் யாருன்றது தெரியும் அப்படின்ற விதத்தில் நிறைய மேடை இலக்கண பேச்சாளர்கள், இலக்கிய பேச்சாளர்கள் பேசுகிறாங்க. அது முக்கியமான விஷயம் கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா, இன்றைக்கு தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஏமாற்றத்தை நோக்கி செல்கிறதோன்ற ஒரு சந்தேகம் வருகிறது. என்னென்றால், அதாவது கடந்த பிப்ரவரியில் கட்சி ஆரம்பிக்கும்பொழுது அவர்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் எதையுமே சொல்லலை. வருது நாங்கள் அப்புறம் தான் வருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கட்சி ஆரம்பித்தாச்சு. சரி, ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்தது ஒரு எதிர்பார்ப்பு, கொடி அறிமுகப்படுத்தினாங்க. சரி, அப்போ ஏதாவது சொல்லுவார் அப்படின்னா, எங்கள் கொள்கையிலும் சரி, இந்த கொடியிருக்கில் இருக்க இந்த சின்னத்தை பற்றியும் கொடியை பற்றியும் இதை பற்றியும் கூட அடுத்தோடு தான் நாங்கள் சொல்லுவோம் எங்கள் மாநாட்டில்னு சொன்னாங்க. அதற்கு அடுத்து மூன்றாவது கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கட்சி பதிவு செய்யப்பட்டது. தேர்தல் கமிஷன் பதிவு பண்ணியாச்சுன்னொடனே அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடினாங்க எல்லா பக்கமும். அப்போயே ஒரு ஏமாற்றம் இருந்துச்சு. இது எப்படி ஒரு வெற்றியாக முடியும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 200 கட்சிகள் பதிவு செய்திருக்காங்க இது வரைக்குமே. அப்படி இருக்கும்போது ஆயிரக்கணக்கான கட்சிகள் பதிவு செய்யப்படுகிறது. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சரி, மாநாடு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த மாநாட்டில் ஓரளவுக்கு பேசினார். பெரிய அளவில் பேசலனாலும் ஓரளவுக்கு தொண்டர்களை உணர்ச்சியை ஊட்டுற அளவுக்கு நல்லா பேசினார், இல்லைன்னு சொல்லலை. அது வரவேற்பு. இதற்கு பிறகு அரசியலுக்கு வந்துடுவார். அக்டோபர் நவம்பரில் ஒரு நேரடியாக களத்தில் இறங்குவார், இஷ்யூ பேசிக்கில் பேசுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னென்னா, இது ஒரு மாநாடாக நடத்தலை. அப்போது ஒரு செயற்குழு பொதுக்குழு மாட்டி தான் நடத்தினார். கிட்டத்தட்ட 2500 பேர் அதில் இருந்தாங்க. இளைஞர்கள் தான் பெரும்பாலும். அவர் சொன்ன மாதிரி இளைஞர்கள் கையில் கட்சி இருக்கிறதெல்லாம் குறை கிடையாது. எல்லா காலத்திலும் ஒவ்வொரு கட்டத்தில் இளைஞர்கிட்ட கை இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் பேசின சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மொத்தமே 14 நிமிஷம் பேசினார். ஆதவர்ஜுன் 21 நிமிஷம் பேசினார். இவர் பேசின 14 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு தலைமை பண்போடு இருக்கும்பொழுது, அதுவும் யார்கிட்ட பேசுகிறாருன்னா, இந்த தொண்டர்கள் தான் ஆயிரக்கணக்கான வாக்காளர்களை கையில் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும். அங்கே உட்காந்துக்கிற 2500 பேரும் ஒவ்வொருத்தர் கையிலையும் ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் இருக்குது. அப்போ அவங்க தான் ஒரு குட்டி தலைவர்கள், குறுநில தலைவர்கள். அப்போது அவங்க மத்தியில் பேசும்போது இஷ்யூ பேஸில் பேசணும். இப்போ சொன்ன மாதிரி அந்த மூன்றாவது மொழியை கட்டாயம் அப்படின்றத ஒரு லைட்டாக சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டார். 2 பேரும் ஹேஷ்டாக் போடுறாங்க மாறி மாறி, இல்லைன்னு சொல்லலை. அது அவர் விமர்சிக்கலாம். 2 பேரும் கேம் ஆடுறாங்க, பேசி வச்சு விமர்சிக்கலாம், அந்த உரிமை இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்ன செய்யணும்? இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் வேணுமா? நமக்கு தேவையில்லையா? சரி, அந்த விஷயத்தில் திமுக என்ன செய்து? திமுக எந்த வகையில் ரெட்டை வேடம் போட்டாங்க? அதே மாதிரி மத்திய அரசு எழுதின கடிதம் சொல்லியிருக்கணும்னு எதிர்பார்ப்பு. இதை கண்டிப்பாக அப்போதானே கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசுகிறாரு. அப்போ எந்த விதத்தில் 2 பேரும் இரட்டை வேடம் போடுறாங்கன்றதை பேசணும் இல்லையா? அப்போ இப்போ புதிய கல்விக் கொள்கை வேணுமா? புதிய கல்விக் கொள்கைகளை எதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை? இந்த 3 மொழி மட்டும் தேவையில்லையா? 3வது 5வது 8வதுக்கு பொதுத் தேர்வு அது தேவையில்லையா? இல்லைன்னா குலக்கல்வியின் தொழிற்கல்வியை கொண்டு வராங்களே அது தேவையில்லையா? எந்த அம்சங்கள்லாம் இதில் தேவையில்லை? எந்த மறைமுகமாக நம்ம 50% மேலே உயர்கல்வியில் இருக்கிறோம். உயர்கல்வியில் முதல் வருஷத்திலேயே சான்றிதழ் கொடுத்து அனுப்பிடுவாங்க, 2வது வருஷத்தில் டிப்ளமா கொடுத்து அனுப்பிடுவாங்க, 3வது வருஷத்தில் பட்டப்படிப்பை கொடுத்து அனுப்பிடுவாங்க. அப்போனா இடைநிற்றல் அதிகமாகும் இல்லையா? இந்த விஷயத்தெல்லாம் எதுவுமே பேசல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு இன்றைக்கு அது ஒரு உச்சாணி கொம்பில் இருக்குது, அந்த விஷயத்தை சொல்லலை. அப்புறம் தொகுதி மறுவரையை இப்போ இன்றைக்கி தான் அடுத்த 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட போகிறார். தொகுதி மரியாதையில் பெரிய ஆபத்து நமக்கு இருக்கிறது. 1-8 தொகுதி போவோம், இல்லை 22 தொகுதி கூடணும், 848 தொகுதினா என்ன செய்வாங்க மத்திய அரசுனா? நம்ம கூட அழிக்கவே மாட்டாங்க. தமிழ்நாட்டின் கோடை 39 இருக்குது, அழிக்கவே மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற கோடெல்லாம் பெருசாகிட்டே போயிடுவாங்க. அப்போ விகிதாச்சார முறைப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெப்ரசன்டேஷன் குறையும். அப்போ அவங்களுக்கு இங்கே ஓட்டும் தேவையில்லை, நம்ம கணக்கும் தேவையில்லை அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு, எந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்காலத்தில்.
அது ஒரு ஆபத்தை உண்டு பண்ணுமா இல்லையா? நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்காக நம்மளுக்கு கிடைக்கிற தண்டனையா? அப்ப இந்த விஷயத்தை மக்களே அதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. நாம சொல்லி தான் புரிஞ்சுக்க வேண்டியதுல இன்றைக்கு இல்ல, ஒரு இளைஞர்கள் எல்லா தலைவர் விஷயத்திலும் தெளிவா இருக்காங்க. ஷாகுல் ஹமீது சொல்றாரு, ரசிகர்கள் கை தட்டுவாங்க, ரசிகர்கள் மட்டும் தொண்டர்களா மாறி கை தட்டுவாங்க. ஆனா வாக்காளர்களை நீங்க எடுக்கணும்னா யதார்த்தம் இன்றைக்கு இப்ப 67 77 சொன்னார். 67 நடந்ததுன்னா இப்ப நம்ம செந்தில் சொன்ன மாதிரி 18 ஆண்டுகள் போராட்டம் பேரறிஞர்னா அப்படி இருந்து கூட 67 வந்து ஹிந்தி எதிர்ப்பு ஒரு பக்கம் மிகப்பெரிய அனலாக கொத்து கொண்டது, அரிசி பஞ்சம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கூட்டணி வியூகம். கொள்கையில் மாறுபாடு உள்ள கட்சி என்றாலும் சுதந்திர கட்சியோட ராஜாஜியோட கூட்டணி வச்சாரு, மாப்போசி கூட கூட்டணி வச்சாரு, நாம் தமிழர் ஆதித்யநாத் கூட கூட்டணி வச்சாரு. இதற்கெல்லாம் மீறி விஜய் பேச்ச பத்தி நீங்க எப்படி கூட்டணி கணக்கு நினைக்கிறீங்க? 67 சாதாரண வெற்றி இல்லமா அது? எந்த மாதிரி உழைப்புக்கு கிடைத்த வெற்றி, எந்த மாதிரி தியாகத்துக்கு அன்னைக்கு கிடைத்த வெற்றி. இத்தனைக்கும் காங்கிரஸ் தனியா நின்றுச்சு அப்போ. அதே மாதிரி 77 எடுத்துக்கோங்க, 77லையும் காங்கிரஸ் கூட தாப்பாண்டியன் மட்டும்தான் இருந்தார். ஆனால் ஜனதா பார்ட்டி தனியாக நின்றுச்சு. ஏடிஎம்கே சும்மா நிற்கல எம்ஜிஆர். ஏடிஎம்கே கூட கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருந்தாங்க, ஃபார்வர்டு பிளாக் இருந்தாங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் இருந்தாங்க. இத்தனையும் இருக்கும்போது திமுக தனியாக நின்றுச்சு. சரி, இல்ல நான் கேக்குறேன், அந்த வரலாறு நீங்க சொல்றீங்கல்ல 67 77ல இப்படி ஒரு வியூகம் வகுத்திருக்காங்க. இன்னைக்கு விஜய் பேசினதை வச்சு அவர் அதிமுகவோட ஒரு கூட்டணிக்கான ஒரு முயற்சியோ அவர் ஒரு சாஃப்ட் கார்னர்ல இருக்கிறாரோனா இந்த பேச்சை வைத்து அதிமுக எப்படி தீர்மானிக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு பிரதான கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தோல்வி வரும் மீண்டும் எழும்பும், தோல்வி வரும் மீண்டும் எழும்பும். கட்சியிலேருந்து முக்கியஸ்தர்கள் பிரிவார்கள், மீண்டும் கட்சி எழும்பும். அதில் வந்து மாற்றம் கிடையாது. ஒரு கட்டத்தில் வந்து அது எழும்ப தான் செய்யும். அதனால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த நம்பிக்கையோடு தான் இருப்பாங்க. அவங்க எப்படின்னா கொள்கை முரண் எப்படின்னா திமுக பிரதான எதிர்கட்சி, மத்தியில் பிஜேபி பிரதான எதிர்கட்சின்னு அறிவிச்சிட்டாங்க அவங்க, இனிமேல் கிடையாதுன்னு. அப்போ இந்த ரெண்டு கட்சியும் அவங்க வந்து எந்த இலக்கிய இலக்கணம் எதுலேயுமே கூட்டு கிடையாது இந்த ரெண்டு கட்சியும். மற்றபடி யாராக இருந்தாலும் அவருடைய தனித்தன்மையை இழக்காமல் கூட்டணியில் வர்றதுக்கு அவங்க ஆயத்தமாக இருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது என்னென்னா இவருடைய பேச்சில் எதிர்பார்த்தது தான். இப்போது வியூகம் அமைக்கணும் அப்படின்னா வியூக வகுப்பாளர் தான் மேடையில் இருந்தாங்க, பெருவாரியான வியூக வகுப்பாளர் தான் மேடையில் இருந்தாங்க. பேசுனதும் அவங்க தான் பேசினாங்க, பெருவாரியாக பேசுனது அவங்க தான். இப்போ ரெப்ரசன்டேஷனுக்கு 2 பேர், ஒருத்தர் கவிதையை பற்றியார், நம்ம லயலாமணி பேசினார், அது இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. பட் தலைவர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஆனந்தும் பேசலை, நம்ம பொருளாளரும் பேசலை, பெருசாக யாரும் பேசலை. ஆனால் வியூக வகுப்பாளர் தான் பேசினாங்க, பிரசாந்த் கிஷோரும் ஆதவ அர்ஜுனும் பேசினாங்க. அப்படி இருக்கும்போது 53லேருந்து குறைஞ்சது 40 தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர். அவர் வியூக வகுப்பாளர் அல்ல. ஆதவ அர்ஜுனா கட்சியினுடைய பொதுச் செயலாளர், தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர். அவர் வியூக வகுப்பாளர் அல்ல. ஐயா பொதுச் செயலாளர் என்றைக்கு வந்த பொதுச் செயலாளர்? அதற்கு முன்னாடி இருந்த பொதுச் செயலாளர்கள் பேசினாங்களா? அவர் வந்து பிரைமா வந்து நம்மளுக்கு தெரியும், அவர் வியூக உங்கள் கட்சியில் இருக்கிறார் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வியூக வகுப்பாளர்ன்றது கடந்த 2021 தெரியும், அதற்கு முன்னாடியும் தெரியும். அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, ஆனால் ஒரு கட்சியில் வந்திருக்கார் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வேறு யாரும் பேசலை இல்லை, அதுக்கு சொல்கிறேன். அடுத்து என்ன சொல்கிறேன்னா, இப்போது எதிர்கட்சி வரிசையில் பார்த்தீங்கன்னா திமுக இப்போ இன்றைக்கி இருக்கிறாங்கன்னா 53லேருந்து 45% குறைஞ்சிது அவங்க கூட்டணிக்கு இருக்கிற ஓட்டு. இந்த 45% தாண்டி நீங்க ஜெயிக்கிற அளவுக்கு என்ன வியூகம் வச்சிருக்கீங்க? என்ன போராட்ட களத்துல நிக்க போறீங்க? இதுதான் யதார்த்தம். இதுதான் அதுக்கு மட்டும் சொல்லிடுங்க. அதாவது எங்களுடைய வியூகம் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் தான் எங்களுடைய வியூகம். நீங்க நினைக்கிற இந்த அரசு செய்த அவலங்கள் தான் எங்களுடைய வியூகம். நீங்க நினைக்கிற மாதிரி புதுசா நான் கூட அதை எடுத்துட்டு போய் இதை எடுத்துட்டு போகலாம். எங்களுடைய தளபதியுடைய முகம் தான் எங்களுடைய வியூகம். எங்கள் தளபதியுடைய கொள்கைகள் தான் எங்களுடைய வியூகம். தளபதி அதே சொல்றாங்களே, மாநாட்டிலே சொல்றாங்களே, தளபதி வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இங்க பாருங்க, என்னைக்குமே தமிழ்நாடு வந்து ஒரு பின்ப அரசியலுடைய அடிப்படையில தான் தமிழ்நாடு இயங்குது. அது இல்ல நீங்க சொல்ல முடியாது. 1976 பத்தி பேசுறாரு வில்சன் அவர்கள். 1976ல காமராஜர் இறந்து போயிடுறாரு, ஒரு மாபெரும் பெரிய தலைவர் இறந்து போயிறாரு. அப்ப இறந்தாரு அவரு. ஐயா 75ல இறந்தாரு. மாத்தி சொல்றீங்க. அக்டோபர் 2ஆம் தேதி 1975 நம்பர் 8 திருமலைக்குள்ளை வீதி வாடகை வீட்ல வந்த தேர்தல். அதுக்கப்புறம் வந்த தேர்தல் 77. ஷாகுல் பேசலாம். அதான் பிம்ப அரசியல் தான் முக்கியம்ன்றீங்கல. பேசுவோம் ஷாகுல் பேசுவோம். தேர்தல்ல வந்து ஒரு மாபெரும் பிம்ப அரசியல் செய்த காமராஜர் இல்ல. அப்ப அந்த இடத்துல ஒரு அரசியல் கட்சியை கட்டமைத்து வராரு. 4 முனை போட்டி இருக்கு.
ஐயா, கட்சிக்கு ஒரு வாக்கு வங்கி ஐயா, இருக்குது. காமராஜர் உயிரோடு இருக்கும்போது தான் 67ல தோத்தாங்க. காமராஜர் உயிரோடு இருக்கும்போது தான் 71ல தோத்தாங்க. பேசலாம் என்னையா சொல்றீங்க? பேசலாம்